Hi, I'm Shruti. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவேன். நான் ஸ்ருதி. நான் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல். அது இல்லாமல் வந்து விமன் ப்ளஸ் கிட்ஸ்க்கு வந்து அப்ஸ்கில் கோர்சஸ் லைக் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, பப்ளிக் ஸ்பீக்கிங், க்ரியேட்டிவ் ரைட்டிங் இதெல்லாம் எடுக்கிறேன். அது இல்லாமல் நான் வந்து ஃப்ரீலான்ஸாக கவுன்சிலிங்கும் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கோட வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி சைல்டு, அதாவது வெறும் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை மனசில் இல்லை அந்த குழந்தை வந்து எப்படியெல்லாம் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம எல்லாருக்குமே அதை பற்றி ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்கும். சரி, நம்ம குழந்தை வந்து ஒரு குழந்தை, நானும் எனக்கும் ஒரே ஒரு பையன்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் வந்து அவன் வந்து என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு அதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்குது. ஓகே, பட் அது மட்டும்தானா அப்படின்றது வந்து அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ வளர்கிற அந்த சோஷியல் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம காலத்தை விட இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து வாட் ஆர் தே ஆக்சுவலி கோ த்ரூ அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வந்து எனக்கு இருந்தது. ஸோ நான் அதை பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 to 3 days வந்து ஐ ஜஸ்ட் வென் த்ரூ மெனி புக்ஸ், ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி நிறைய படிக்கும்போது எனக்கு முதல்ல நிறைய விஷயம் வந்து தென்பட்டுது. அதில் வந்து முக்கியமாக வந்து நமக்கு அட்வான்டேஜஸ்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா எடுத்தீங்கனாலும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னு இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த நம்ம ஒரு குழந்தையாக வளர்க்குறவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து லைக் எனக்கு வந்து இதுதான் பண்ணணும், அவங்க தான் எனக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது அவங்களுக்கு வராது. லைக் அவங்களுக்கு அது இருக்காது. மேபி குழந்தையில வந்து எதிர்பார்க்கலாம், பட் அது வந்து அவங்க ஒரு கட்டத்தில் வளரும்போது தே க்ரோ ஆஸ் இண்டிபெண்ட். What are all the advantages of being a only child? First வந்து இண்டிபெண்டன்ஸ். லைக் நம்ம வந்து மேக்ஸிமம் வி வுட் சே லைக் இண்டிபெண்ட்டாக எப்படி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம், அவங்களுக்கு தானே எல்லாருமே ரொம்ப செல்லம், அவங்க தானே எல்லாமே பண்ணுறாங்க, அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படி வந்து அப்போது வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்றத கேள்வி வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. பட் அதோட உண்மையை வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் ஒரு கட்டத்து வரைக்கும் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. பட் ஒரு லெவல் ஆஃப் இது வரும்போது அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக தான் செயல்படுவாங்க. அவங்க பிரெயினே ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து அவங்க கொண்டுகிட்டே இருக்கும். யூ டோன்ட் ஹாவ் எனி ஒன் ஆஸ் அன் எமோஷனல் சப்போர்ட் டு லீன் டு. அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு உங்கள் சிப்ளிங்கோ உங்களுக்குன்னு யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது யூ நீட் டு பி இண்டிபெண்ட், யூ நீட் டு கோ த்ரூ திங்ஸ் அலோன் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ஸை வந்து நம்ம பிரெயின் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்லி சைல்டாக இருக்கும்போது உணர்த்தும். அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நம்ம ஒரு ஹேவ் அ சிப்ளிங், ஓகேவா, மை பார்ட்னர் ஹேஸ் அ சிப்ளிங். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிப்ளிங்ஸ் இருந்தாலே எல்லாருக்கும் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து லேக் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் நிறைய பேருக்கு, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு, சிப்ளிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அங்கே கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யுது. அதே கெட் அ காம்ப்ளெக்ஸ், அது வந்து சிப்ளிங்ஸால் மட்டும்தான்லாம் கிடையாது. பட் ஒன்று இதுவாகவே தே சே லைக் கம்பேரிசன் வந்து வீட்லேயே ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிட்ஸ் வந்து தே லேக் த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தட் தே ஆக்சுவலி நீட் டு ஹேவ். பட் அந்த ஒன்லி சைல்டு இருக்கிறவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். பட் அது வந்து கம்பேரிசன் இருக்காதா அங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் வி கான்ட் லைக் கண்டிப்பாக ஷூரிட்டியாக நம்ம வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அங்கே கம்பேரிசனே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இப்போ இருக்கிற அந்த 2K மாம்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தே ஆர் லைக் நம்ம பட்ட இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த கம்பேரிசன் அதுங்கிற டாபிக்ஸை வந்து தே ஆர் அவாய்டிங். பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது நிறைய விஷயத்தில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. மூணாவது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி. அதாவது இதை வந்து அட்வான்டேஜ்னு சொல்லலாம், ஒரு கட்டத்தில் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னுமே சொல்லலாம். வெறும் ஒரு குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை ஒரு 6 வயசு 7 வயசுனாலும் தே வுட் பிஹேவ் ஆஸ் இஃப் லைக் தே ஆர் லைக்
ஏன்னா அவங்க வயசுக்கு மீறி ஒரு 11 ஒரு 11 12 வயசு ஏன் டீனேஜர்ஸ் மாதிரி கூட அந்த ஒரு 6 வயசு குழந்தை பிஹேவ் பண்ணலாம். ஏன்னா அவங்க கூட இருக்கிற சர்க்கிள் அவங்களுக்குன்னு ஒரு ஹை இம்பேக்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரியவங்க, அதாவது அவங்க பேரண்ட்ஸ், அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்க நெய்பர்ஸ், இவங்கெல்லாம் அவங்கள விட கொஞ்சம் வயசானவங்கள அந்த குழந்தைங்கள விட. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸு, அவங்க சோஷியல் மீடியா பார்க்குறதும், அவங்க பேரண்ட்ஸ் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்களோ அது இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பார்க்குறாங்களோ அதை வச்சு தான் அந்த குழந்தைகளுமே வந்து அதை வந்து பார்க்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டிங்கிறது வந்து அவங்க மெச்சூரிட்டிங்கிறது வந்து அவங்க ஏஜை விடவே அந்த குழந்தைக்கு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். 4வது வந்து இது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸ். என்னடா டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் அட்வான்டேஜ்லேயே சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. பட் என்னென்னா பொசசிவ்னஸ்ங்கிறது வந்து அகெயின் அதெல்லாம் வந்து ஒரு பார்டர் லைனில் வந்து குட் அண்ட் பேட் அப்படிங்கிறது வந்து தாவலாம். ஸோ ஒரு சிங்கிள் சைல்டாக இருக்கும்போது ஆப்வியஸாக அவங்க வந்து அந்த பேரண்டல் பீப்புள் மேலே அந்த ஒரு பொசசிவ்னஸ் வந்து ரொம்ப இருக்கும். அது அம்மா மேலேயும் அப்பா மேலேயும். அவங்க வந்து இன்னொரு குழந்தைய தூக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து காமிச்சிக்கல வெளியில் அப்படின்னாலுமே அந்த வந்து எங்கேயோ அவங்க மூஞ்சி வாடும். இல்லைனா வந்து சில குழந்தைங்கள் நேராகவே வந்து இல்லை நீ தூக்கக்கூடாது, நீ என்ன மட்டும்தான் கொஞ்சம் என்ன மட்டும்தான் தூக்கணும், அந்த ஒரு பொசசிவ்னஸ் அங்கே வந்து ரொம்ப டெவலப் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு இதில் வந்து அட்வான்டேஜ்னு நம்ம சொல்கிறாங்க இதுபடி. ஸோ பொசசிவ்னஸ்ங்கிறது வந்து பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். அதுவும் வந்து அடல்ட்ஸாக வளரும் போது பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது வந்து மிக 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 அவசியம். ஸோ ஒரு பொருள் மேலே நம்ம பொசசிவாக இருக்கோன்னா அந்த பொருள் வந்து அடுத்தவங்க அடையக்கூடாதுன்றதுக்காகவே அந்த பொருளை சுற்றி நம்ம நிறைய பவுண்ட்ரி போடுவோம். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு இதில் வந்து இட்ஸ் பாசிட்டிவ். பட் அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 times நெகட்டிவாக கூட இருக்கும். ஸோ நம்ம இப்போ நெகட்டிவ் பற்றி பேசும்போது லெட்ஸ் see the negatives too. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன்லினஸ். ஒரு குழந்தையாக இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன தான் அவங்க ஸ்கூலுக்கு போனாலும், என்ன தான் அவங்க வந்து டியூஷன் போனாலும், என்ன தான் அவங்க பக்கத்து வீட்டு பசங்களோட விளையாடினாலும், அந்த நமக்கு வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு அந்த லோன்லினஸ் ஃபீல் அது வந்து நான் இப்போவே என் பையன்கிட்ட நான் பார்க்குறேன். அவன் வந்து இஸ் ஜஸ்ட் 3 year old, பட் இஸ் நாட் yet 3 year old ஆக்சுவலி. அவன் 2.5 தான் ஆகுது. பட் அவன் வந்து இப்போவே வந்து அவன் வந்து ஒரு கம்பேனியனை வந்து சீக் பண்ணுறான் விளையாடுறதுக்கு. அது வந்து நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அந்த லோன்லினஸ் வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2வது டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து தான் வந்து எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும், அவங்க வந்து அதை தோற்றா அவங்களுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய அந்த மனப்பான்மைன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து அவங்க மேலே இருக்கிற அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, ஒரே பிள்ளை அவன் வந்து எல்லாத்துலேயும் ஒரே குழந்தைனாலே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு வந்து கேட்குறது எல்லாம் வாங்கி கொடுக்கறது. அந்த ஒரே குழந்தைனாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த குழந்தைக்கு வந்து கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. அந்த குழந்தைக்கு வந்து லைக் அவனுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும், நம்ம பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும். அவளுக்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது, நம்ம அனுபவிக்காததெல்லாம் நமக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது, ஸோ நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த குழந்தைய இது பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து நமக்கே தெரியாமல் அந்த குழந்தை மேலே நம்ம ஒரு ப்ரெஷர் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரெஷர் அந்த குழந்தைக்கு ஏறும்போது என்ன ஆகும்னா நம்ம தோற்றுறக்கூடாது, நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா அவங்க நம்ம மேலே வச்சுருக்க அந்த ஒரு அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஜென்ரலாக. பட் இந்த ஒரு சிங்கிள் சைல்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓவராகவே இருக்கும். ஒரு நெகட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அந்த குழந்தைங்களால் வந்து ஒரு சோஷியல் ஸ்கில்லை வளர்த்துக்கிறது. அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் நம்ம வந்து டக்குன்னு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லைனா வந்து நிறைய ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு சோஷியல் ப்ரெஷரை வந்து தாங்கிக்கக்கூடியது, அதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் குழந்தைங்களோட தினசரி ஒர்க் பண்ணுறதுலையும் பார்த்தது. அது இல்லாமல் நிறைய கவுன்சிலிங் வர பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பிஹேவியரல் இஷ்யூஸாக வர பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த டீனேஜ் வர பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இது வந்து இந்த காலத்தில் வந்து வெறும் ஒரு குழந்தைன்றதை விட இந்த காலத்தில் குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த ஒரு டிஃபிகல்ட்டிங்கிறது வந்து நிறையவே பார்க்க முடியாது. இதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்னாலும் எங்கேயோ ஒரு இதில் வந்து நம்ம பேரண்ட்ஸுமே வந்து
அந்த குழந்தைங்கள்கிட்டேருந்து விலகுறோமோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அதாவது நம்ம அம்மா அப்பா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எஜுகேஷன், அதாவது அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எஜுகேஷன்றதை விட நம்ம வந்து பக்கத்தில் ஒரு மார்க் இல்லை, ஏன் அந்த ஒரு மார்க் போச்சுன்னு நம்ம இந்த கொஸ்டின், அதாவது ஸ்கூல் போயிட்டு வந்து அந்த மார்க் ஷீட் எடுத்துகிட்டு வந்தால் அம்மாலாம் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஆன்சர் சொல்லி என்ன ஆன்சர் எழுதினேன் சொல்லுன்னு சொல்லி மார்க் போடுவாங்க. அதாவது அந்த ஒரு என்னவாக இருந்தாலும் அந்த ஒரு அப்ரோச் கூடவே இருந்து அது நமக்கு கடுப்பாக இருக்கும். பட் அந்த கூடவே இருந்து என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா ஸ்கூலில் என்ன நடந்தது அந்த ஒரு இதை வந்து இது எங்கேயோ எப்போது நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் இன்க்ளூடிங் மீ மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம எப்படி வந்து போக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் எழும். அதே மாதிரி தான் எனக்கும் எழுந்தது. சரி, அப்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த விளையாட விடுவோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ இதுக்கெலாம் ஃபாரினில் வந்து ப்ளே டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து நம்ம குழந்தை வந்து அவங்களா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிப்பாங்க. அதாவது ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்டுன்னா அம்மா நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்ட்டு கொண்டு போய் விட சொல்லுவாங்க, நம்ம கொண்டு போய் விட்டுருவோம். பட் ஒரு ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னா அவங்களால அப்படி டக்குன்னு பண்ண முடியாது. அவங்க அந்த பேரண்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். லைக் அவங்களுக்கு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து குழந்தைய மீட் பண்ண வைக்கலாமா அப்படின்னு அது ஒரு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒன்று இவங்க வீட்டில் பண்ணுவாங்க, இல்லை அவங்க வீட்டில் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு காமனாக ஒரு பார்க்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணுவாங்க. பட் அந்த ஒரு கல்ச்சர் வந்து இப்போது நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்துடுச்சு. ஏன்னா இப்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங், அம்மாவும் ஒர்க்கிங் அப்பாவும் ஒர்க்கிங்கன்ற போது அந்த குழந்தைய ஒரு கொண்டு போய் விடணும் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்கூல் பஸ்ஸு வேனு அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த வேன்காரங்களோ பஸ்காரங்களோ அவங்களை கொண்டு போய் அந்த ஃப்ரெண்டு வீட்டில் விட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்கள் வந்து சாட்டர்டே சண்டே தான் அம்மா கிட்ட வளருது. அப்பா அம்மாகிட்ட வளரும்போது அந்த குழந்தைங்க வந்து அப்போது அவங்க அப்பா அம்மாட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னை கொண்டு போய் விடுமா அப்படின்னா அவங்களும் ஃபோன் பண்ணி இந்த சண்டே நாங்கள் வரலாமா. அது வந்து எப்படின்னா இப்போ ப்ளே டேட்ஸ்ன்றது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் அது பேரண்ட்ஸுமே வந்து தே கெட் அ பாண்ட் டுகெதர். அது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம இப்படி தான் அது ஒரு அடாப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படட்டும். அதாவது அவங்களே முயற்சி செஞ்சு அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியே வரட்டும். இல்லை ஒரு ரொம்ப முடியலை, ஒரு ரொம்ப லைக் அப்படியே எப்படி சொல்லுவாங்கன்னா ஆன் டெத் பெட், அதாவது ரொம்ப முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சரி நம்ம அங்கேயும் போய் நம்ம தூக்கி விடக்கூடாது. ஒரு ஹெல்பிங் ஹேண்ட், அதாவது சரி இதை இப்படி பண்ணால் நான் பண்ணி பாரு அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தா அந்த குழந்தை வந்து அதுலேருந்து யோசித்து வெளில வரணும். ஸோ அப்படி வரும்போது அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த ஓவர் பொசசிவ்னஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை வந்து அந்த பயப்படுற சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து போக்கும், நீங்கும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கும் உங்களை எப்படி நான் உங்களுக்கு சொல்லி ஒரு தாட்ஃபுல் வீடியோ அப்படின்றதும் அந்த மாதிரி இது வந்து நான் என்றைக்கோ ஒரு நாள் நான் அதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது இது எனக்கும் ஒரு தாட்ஃபுல் வீடியோ நானும் வந்து சரி இதை நான் வந்து நிறைய யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து எனக்கு என்னென்னா வந்து இப்போ நான் அந்த கவுன்சிலிங்லாம் அதெல்லாம் கொடுக்கும்போது நிறைய ஒரே விதமான கான்செப்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. அதாவது அஃபேராக இருக்கலாம், இல்லை பிஹேவியரல் கவுன்சிலிங்காக இருக்கலாம். கிட்டத்தட்ட எல்லா சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னடா இது இப்படியே எல்லாருக்கும் நடக்குதா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும். ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா, இதை பற்றி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம ஏன் பேசக்கூடாது, இது மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you on the next video. Tata, bye.